வணக்கம். முக்கிய செய்திகள். சிவப்பு நிற அட்டைதாரர்களுக்கு துணிகளுக்கு பதிலாக பணம் வழங்கும் திட்டம். ஒப்புதல் அளித்து கையெழுத்திட்டார் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி. புதுச்சேரியில் பல்வேறு பகுதிகளில் அனுசரிக்கப்பட்ட சுனாமி நினைவு தினம். கடற்கரை சாலையில் நடைபெற்ற நினைவஞ்சலி நிகழ்ச்சியில் முதல்வர் நாராயணசாமி பங்கேற்பு. உருளையன்பேட்டை தொகுதி பொதுமக்களுக்கு என்ஆர் காங்கிரஸ் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கல். தினசரி நாட்காட்டியை வழங்கினார் மனிதநேய மக்கள் சேவை இயக்க இளைஞரணி செயலாளர் ரகு என்கிற ரகோத்தமன். படிப்பு மற்றும் இதர சான்றிதழ்களை பதிவு செய்ய வேலைவாய்ப்பு அலுவலகத்திற்கு நேரடியாக வர வேண்டும். தொழிலாளர் துறை செயலர் வல்லவன் அறிவுறுத்தல். உலக மனநல விழிப்புணர்வு மாதத்தையொட்டி நடைபெற்ற பல்வேறு போட்டிகள். வெற்றி பெற்றவர்களுக்கு நினைவு பரிசுகளை வழங்கினார் முதல்வர் நாராயணசாமி. இனி விரிவான செய்திகள். பண்டிகை காலத்தையொட்டி புதுச்சேரியில் உள்ள சிவப்பு நிற அட்டைதாரர்களுக்கு துணிகளுக்கு பதிலாக பணம் வழங்கும் திட்டத்திற்கான கோப்புகளுக்கு துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி ஒப்புதல் அளித்துள்ளார். புதுச்சேரி அரசானது வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள சிவப்பு நிற அட்டைதாரர்களுக்கு 2020 மற்றும் 2021 ஆண்டிற்குரிய இலவச துணிகளை வழங்க ரூபாய் 11,57,00,000 ஒப்புதல் கேட்டு துணைநிலை ஆளுநர் மாளிகைக்கு கோப்புகள் அனுப்பப்பட்டன. இந்த கோப்புகளை பரிசீலித்த துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி துணிக்கு பதிலாக பணம் வழங்க ஒப்புதல் அளித்துள்ளார். இதன் மூலம் புதுச்சேரியில் உள்ள 1,35,000 குடும்ப அட்டைதாரர்கள் இலவச துணிக்கு பதிலாக 900 ரூபாய் பெறுவர். இந்த பணமானது மத்திய அரசின் வழிகாட்டுதல் நெறிமுறைகளின்படி அவரவர் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என துணைநிலை ஆளுநர் மாளிகை தெரிவித்துள்ளது. சுனாமி நினைவு தினத்தையொட்டி முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் ஏராளமான மீனவ பெண்கள் கடற்கரையில் பால் ஊற்றி மெழுகுவர்த்தி ஏந்தி உயிரிழந்தவர்களின் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். சுனாமி நினைவு தினத்தின் 16ஆம் ஆண்டு நினைவு தினம் புதுச்சேரி அரசு மீன்வளத்துறை சார்பில் அனுசரிக்கப்பட்டது. சுனாமி நினைவு தினத்தையொட்டி கடற்கரை சாலையில் உள்ள காந்தி சிலை பின்புறம் சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் முதல்வர் நாராயணசாமி, அமைச்சர்கள் கந்தசாமி, சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன் மற்றும் ஏராளமான மீனவ பிரதிநிதிகள் ஆகியோர் கலந்து கொண்டு மலர் வளையம் வைத்தும் கடலில் பால் ஊற்றியும் மலர் தூவியும் அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து பழைய துறைமுகம் பகுதியில் உப்பளம் தொகுதி மீனவர்கள் சார்பில் சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் அதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவர் அன்பழகன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட மீனவ பெண்கள் ஊர்வலமாக வந்து கடற்கரை மணலில் அமர்ந்து மலர் தூவி மெழுகுவர்த்தி ஏந்தி ஒப்பாரி வைத்து உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். இதேபோல் வைத்திக்குப்பம் பகுதியில் ஊர் பஞ்சாயத்தார் அவர்கள் சார்பில் சுனாமி நினைவு தினத்தையொட்டி இறந்தவர்களின் படத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன் மலர் தூவி மரியாதை செய்து மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து குருசுக்குப்பம் பகுதியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செய்தார். இதில் அப்பகுதியைச் சேர்ந்த ஊர் பொதுமக்கள், பஞ்சாயத்தாரர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதேபோல் முத்தியால்பேட்டை பகுதி சோலை நகரில் திமுக பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன் தலைமையில் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஊர்வலமாக சென்று கடலில் பால் ஊற்றியும் மலர் தூவியும் அஞ்சலி செலுத்தினர். இதில் அப்பகுதியைச் சேர்ந்த மீனவ பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதேபோல் சுனாமி நினைவு தினத்தையொட்டி புதுவை வம்பாக்கீரபாளையம் கடற்கரையில் மாநில இளைஞர் காங்கிரஸ் சார்பில் மாநில செயலாளர் ஜெயராமன் ஏற்பாடு செய்த பிரம்மாண்ட மணல் சிற்பம் செய்து மலர் தூவி மெழுகுவர்த்தி ஏற்றி வைத்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. சிறப்பு விருந்தினர்களாக முதல்வர் நாராயணசாமி, புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சுப்பிரமணியம், அமைச்சர் கந்தசாமி, சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன், உப்பளம் தொகுதி இளைஞர் காங்கிரஸ் பொறுப்பாளர் திரு விக்னேஷ், கந்தசாமி அஞ்சலி செலுத்தினர். மற்றும் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் ரஹ்மான், மாநில மீனவர் காங்கிரஸ் தலைவர் காங்கேயன், மாநில இளைஞர் காங்கிரஸ் துணைத் தலைவர் வழக்கறிஞர் வேல்முருகன், ஜெயக்குமார், முருகன், வம்பாக்கீரபாளையம் மீனவ பெண்கள் மற்றும் பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர்.
புத்தாண்டையொட்டி உருளையன்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த பொதுமக்களுக்கு மனிதநேய மக்கள் சேவை இயக்கம் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் தினசரி நாட்காட்டிகளை இயக்க இளைஞரணி செயலாளர் ரகு என்கிற ரகோத்தமன் வழங்கி வாழ்த்து கூறினார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவனருமான நேரு என்கிற குப்புசாமி அவர்கள் உருளையன்பேட்டை சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் தொடர்ச்சியாக பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக புத்தாண்டு மற்றும் பொங்கல் பண்டிகையொட்டி தொகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் கடந்த 22ஆம் தேதி பொதுமக்களுக்கு தினசரி நாட்காட்டிகள் மற்றும் பொங்கல் பரிசு பொருட்களை வழங்கி துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் நாட்காட்டிகள் வழங்கப்பட்டு வந்த நிலையில் மனிதநேய மக்கள் சேவை இயக்க இளைஞரணி செயலாளர் ரகு என்கிற ரகோத்தமன் தலைமையில் தொகுதிக்கு உட்பட்ட பாரதிபுரம் பிரதான சாலை, திருமுடி நகர் முதல் மற்றும் 2வது வீதி, கோவிந்த சாலை பிரதான பகுதி, பள்ளிக்கூட வீதி, பள்ளிக்கூட முதல் குறுக்கு தெரு, பகத்சிங் வீதி, கருணாநிதி வீதி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்களுக்கு தினசரி நாட்காட்டிகளை வழங்கி புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் நிகழ்ச்சியில் மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தைச் சேர்ந்த ராமலிங்கம், வாசு, சிவராஜ், தங்கராஜ், குணசேகரன், வேலாயுதம், ரெனோ, செல்வம், ஞானசுந்தர், புகழ், உதி, குமார், வினோத், தினேஷ், பழனி, கார்த்திக், பிரபு, லோகேஷ் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தினர் மற்றும் உருளையன்பேட்டை என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் செய்திருந்தனர். திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவிலில் நடைபெறும் சனிப்பெயர்ச்சி விழாவில் பக்தர்கள் பங்கேற்பது குறித்து ஏற்பட்டுள்ள விவகாரத்தில் பிரதமர் உடனடியாக தலையிட வேண்டும் என முதல்வர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். முதல்வர் நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் பிரசித்தி பெற்ற திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவிலில் நடைபெறவுள்ள சனிப்பெயர்ச்சி விழாவில் பங்கேற்க உள்ள பக்தர்களுக்கு மத்திய அரசின் வழிகாட்டுதல் நெறிமுறைப்படி அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன எனவும், ஆனால் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி சனிப்பெயர்ச்சி விழாவில் பங்கேற்க பதிவு செய்துள்ள 17,000 பேரை அனுமதிக்க கொரோனா பரிசோதனை எடுக்க சொல்வது முறையா எனவும் கேள்வி எழுப்பிய அவர், இது குறித்த ஐயங்களை முன்னரே தெரிவித்திருந்தால் அரசு அதற்கான நடவடிக்கைகளை எடுத்திருக்கும் எனவும் தெரிவித்தார். இது நீதிமன்றம் தலையிட்டதுனால பேரிடர் நீதித்துறையில நாங்கள் மேல் நடவடிக்கை இதில் எடுக்க முடியல. ஏன்னு சொன்னா நீதிமன்ற உத்தரவை நாங்கள் மதிக்கணும். நீதிமன்ற உத்தரவுல நீங்க இந்த ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் எடுத்து வரணும், ஆன்டிஜன் டெஸ்ட் எடுத்து வரணும்னு சொல்லல. தொடர்ந்து பேசிய முதல்வர் நாராயணசாமி சனிப்பெயர்ச்சி விழா குறித்த விவகாரத்தில் பிரதமர் மோடி உடனடியாக தலையிட்டு நல்ல தீர்வை அளிக்க வேண்டும் எனவும் கூறினார். செய்தியாளர்கள் சந்திப்பின் போது கமலக்கண்ணன் உடனிருந்தார். மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இது சம்பந்தமா நடவடிக்கை எடுக்கணும். வீரமங்கை வேலுநாச்சியார் நினைவு நாளை முன்னிட்டு வீர தமிழச்சி வேலுநாச்சியார் இலக்கிய சமூக அமைப்பின் சார்பில் அவரது திருவுருவப் படத்திற்கு மலரஞ்சலி மற்றும் தமிழர் வீர விளையாட்டு கலையஞ்சலி செலுத்தப்பட்டது. புதுவையில் வீரமங்கை வேலுநாச்சியார் நினைவு நாளை முன்னிட்டு புதுவை வீர தமிழச்சி வேலுநாச்சியார் இலக்கிய சமூக அமைப்பின் நிறுவன தலைவர் NS கலைவரதன் தலைமையில் புதுவை கருவடிக்குப்பம் குயில்தோப்பு பகுதி கிழக்கு கடற்கரை சாலையில் வீர தமிழச்சி வேலுநாச்சியாரின் நினைவு நாளையொட்டி அவரது திருவுருவப் படத்திற்கு மலரஞ்சலி, நினைவஞ்சலி, கவிதாஞ்சலி மற்றும் தமிழர் வீர விளையாட்டு கலையஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் வீர தமிழச்சி வேலுநாச்சியார் இலக்கிய சமூக அமைப்பின் நிறுவன தலைவர் NS கலைவரதன் நினைவஞ்சலி உரையாற்றினார். பின்னர் மலரஞ்சலி நிகழ்ச்சியை மருத்துவர் வனஜா வைத்தியநாதன் துவக்கி வைத்து உரையாற்றினார். கவிதாஞ்சலி நிகழ்ச்சியை காவல்துறை ஆய்வாளர் கிருஷ்ணன், துணை ஆய்வாளர் கீர்த்தி மற்றும் சிலம்பம் தமிழர் வீரக்கலை நிகழ்ச்சியை பொதுச் செயலாளர் ரூபா, சந்திரசேகரன், செயலாளர் சுப்பிரமணியன் ஆகியோர் துவக்கி வைத்தனர். தொடர்ந்து அரவிந்தன் அவர்களின் வீர ஆஞ்சநேயர் சிலம்பக்கலை வீரர்கள் தமது வீர விளையாட்டை காணிக்கையாக்கி அஞ்சலி செலுத்தினர். பின்னர் விளையாட்டு கலைஞர்களுக்கும் கவிஞர்களுக்கும் வேலுநாச்சியார் பதக்கம் அணிவித்து சிறப்பு செய்யப்பட்டது. மேலும் பொதுமக்கள் உட்பட பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மலரஞ்சலி செலுத்தினர். கரசானூர் கிராமத்தில் நள்ளிரவில் ஏற்பட்ட தீ விபத்தில் இருளர் இன மக்களின் 10க்கும் மேற்பட்ட கூரை வீடுகள் எரிந்து தீக்கிரையாகிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வானூர் அருகே கரசானூர் கிராமத்தில் நள்ளிரவில் ஏற்பட்ட தீ விபத்தில் இருளர் இன மக்களின் 14 கூரை வீடுகள் எரிந்து தீக்கிரையாகின. இதனைத் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி மாநில வர்த்தகரணி செயலாளர் GK ராஜன் தலைமையில் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி பின்னர் தலா ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு மூட்டை அரிசி, போர்வை, வேட்டி, சேலை, ரொட்டி உள்ளிட்ட நலத்திட்ட பொருட்கள் வழங்கினார்.
மேலும் தீ விபத்து நடந்த இடத்தை ஜி.கே. ராஜன் பார்வையிட்டார். பின்னர் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து வீடுகள் கட்டித்தர தனி இடம் ஒதுக்கி அதில் தொகுப்பு வீடுகள் ஒதுக்க மாவட்ட ஆட்சியரிடம் நேரில் சந்தித்து மனு கொடுத்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறினார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் மாவட்ட தலைவர் விநாயகம், ஒன்றிய தலைவர் இளங்கோ, மாவட்ட துணைத் தலைவர் கோதண்டபாணி, ஊடகப் பிரிவு மாவட்ட செயலாளர் கனகராஜ், மாவட்ட இளைஞரணி பொதுச் செயலாளர் ராமச்சந்திரன் மற்றும் நிர்வாகிகள் ஹரி, மூர்த்தி, மேகநாதன், மாரிமுத்து உட்பட பலர் கலந்து கொண்டனர். இரும்பு வியாபாரிகள் சங்கத்தின் ஆண்டு விழா மற்றும் பொதுக்குழு கூட்டம் புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி இரும்பு வியாபாரிகள் சங்கத்தின் ஆண்டு விழா மற்றும் பொதுக்குழு கூட்டம் புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. சங்கத்திற்கு அமைப்பாளர் ஏ.கே. பஷீர் அகமது தலைமை தாங்கினார். தலைவர் கணேசன் வரவேற்புரையாற்றினார். விழாவில் மூத்த நிர்வாகி சேட்டு, அப்துல் ரவூப், அங்குசாமி, கதிர்வேல் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். வியாபாரிகள் அனைவரும் முகக்கவசம் மற்றும் சமூக இடைவெளியை கடைபிடித்து கொரோனா நோய்களில் இருந்து பாதுகாப்புடன் வியாபாரம் செய்திட வலியுறுத்தப்பட்டது. விழாவிற்கு வருகை புரிந்த அனைவருக்கும் கிறிஸ்துமஸ், புத்தாண்டு, பொங்கல் வாழ்த்து தெரிவித்து சங்க கேலண்டர் மற்றும் ஸ்வீட் வழங்கப்பட்டது. விழா முடிவில் செயலாளர் சாகுல் அமீத் என்கிற சையத் இப்ராஹிம் நன்றியுரையாற்றினார். பாண்டிச்சேரி மாற்றுத்திறனாளிகள் கிரிக்கெட் சங்கத்தினர் மற்றும் கிரிக்கெட் வீரர்கள் சுதேசி மில் அருகே உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி சங்கம் சிறப்பாக செயல்பட்டு வெளிப்படையான வகையில் விளையாட்டு வீரர்களை தேர்வு செய்து பயிற்சி அளித்து வருகின்றனர். இந்நிலையில் அடுத்த ஆண்டில் CAB சார்பாக மாற்றுத்திறனாளிகள் விளையாட்டுப் போட்டி நடக்க உள்ள நிலையில் சங்கத்தின் மீது அவதூறு பரப்பும் வகையில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ள பாரதிதாசன் கிரிக்கெட் சங்கத்தை கண்டித்து சுதேசி மில் அருகே கிரிக்கெட் வீரர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் 100க்கும் மேற்பட்டவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அணியில் 90% வெளிமாநிலத்தைச் சேர்ந்த வீரர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் புதுச்சேரியை சேர்ந்தவர்கள் புறக்கணிக்கப்படுவதாகவும் இதை கண்டித்து தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பில் காமராஜர் சிலை அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் தமிழ் தேசிய பேரியக்கம் செயலாளர் வேலுசாமி தலைமை தாங்கினார். பாரதிதாசன் புதுச்சேரி கிரிக்கெட் விளையாட்டு வீரர் சங்க செயலாளர் சந்திரன் முன்னிலை வகித்தார். புதுச்சேரியை சேர்ந்த கிரிக்கெட் வீரர்கள், பல்வேறு அமைப்பைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர். பாகூர் சுயம்பு ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு திரளான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். பாகூர் அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி தாயார் சமேத சுயம்பு ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் பெருமாளுக்கு பால், தயிர், சந்தனம் இவைகளால் அபிஷேகம் நடைபெற்று சிறப்பு அலங்காரம் செய்து சொர்க்கவாசல் திறப்பு மற்றும் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாளின் அருளை பெற்றனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு அருட்பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அறங்காவல் குழு தலைவர் தில்லைவனம், துணைத் தலைவர் இந்திரன், செயலாளர் ஜெயபாலன், பொருளாளர் கோவிந்தன், உறுப்பினர் வேணு உட்பட பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். இதேபோல் பாகூர் நவ தேவஸ்தான அருள்மிகு ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் ஆலயத்தில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் லட்சுமி நாராயண பெருமாளுக்கு பால், தயிர், சந்தனம், பன்னீர், இளநீர் இவைகளால் அபிஷேகம் செய்து சிறப்பு அலங்காரம் நடைபெற்று மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாளின் அருளை பெற்றனர். பக்தர்கள் அனைவருக்கும் அருட்பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து உற்சவர் லட்சுமி நாராயண பெருமாள் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் வீதி உலா நடைபெற்றது. இதில் நவ தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவர் நடேசன், துணைத் தலைவர் சரவணன், செயலாளர் திம்மாச்சி, பொருளாளர் துரைசாமி, உறுப்பினர் வேலாயுதம், உபயதாரர் பாஸ்கர் மற்றும் ஆலய அர்ச்சகர்கள் இளங்கோ, சிவராமன், பாலா உட்பட ஊர் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். சனி பெயர்ச்சியொட்டி புதுச்சேரி அடுத்த மொரட்டாண்டியில் உள்ள மகா சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் 80 அடி உயரமுள்ள மகர கும்பத்தில் மகா தீபம் ஏற்றப்படுகிறது. கீதாராம் குருக்கள் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு சனி பகவான் பிரவேசிக்கும் சனி பெயர்ச்சி விழாவானது நடைபெற உள்ளது. இதனையடுத்து புதுச்சேரி அடுத்த மொரட்டாண்டி பகுதியில் அமைந்துள்ள 27 அடி உயரமுள்ள விஸ்வரூப பஞ்சுலோக மகா சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் நடைபெற்ற சனி பெயர்ச்சி விழாவில் 80 அடி உயரமுள்ள மகா கும்பத்தில் 8000 லிட்டர் நல்லெண்ணெய் கொண்டு மகா மகர தீபம் ஏற்றப்பட உள்ளது. இதனைத் தொடர்ந்து 44 நாட்கள் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் நடைபெற உள்ளதாகவும்
இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொள்ளுமாறும் தெரிவித்தார். இந்த உலகத்துக்கு இந்த பேரழிவிலிருந்து காப்பாற்ற வேண்டும், பேரிடர் காலம்னு பேரு, இதிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக சனி பகவானிடத்திலே நாம் அனைவரும் உலகத்திற்காக வேண்டி பிரார்த்தனை செய்து பிரம்மாண்டமான 80 அடி உயர மகர கும்பத்தில் 8000 லிட்டர் நல்லெண்ணெய் ஊற்றி மகாதீபமானது ஏற்றப்படுகிறது. நாம் அனைவருக்கும் நீண்ட ஆயுள் வேண்டும் என்பதற்காக இந்த பிரம்மாண்ட தீபம் ஏற்றப்படுகிறது. அனைவரும் கலந்து கொண்டு சனி பெயர்ச்சி விழாவில் கலந்து கொண்டு அனைவரும் சனி பகவானுடைய அருளை பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். இனி விரிவான செய்திகள். பண்டிகை காலத்தையொட்டி புதுச்சேரியில் உள்ள சிவப்பு நிற அட்டைதாரர்களுக்கு துணிகளுக்கு பதிலாக பணம் வழங்கும் திட்டத்திற்கான கோப்புகளுக்கு துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி ஒப்புதல் அளித்துள்ளார். புதுச்சேரி அரசானது வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள சிவப்பு நிற அட்டைதாரர்களுக்கு 2020 மற்றும் 2021 ஆண்டிற்குரிய இலவச துணிகளை வழங்க ரூபாய் 11,57,00,000 ஒப்புதல் கேட்டு துணைநிலை ஆளுநர் மாளிகைக்கு கோப்புகள் அனுப்பப்பட்டன. இந்த கோப்புகளை பரிசீலித்த துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி துணிக்கு பதிலாக பணம் வழங்க ஒப்புதல் அளித்துள்ளார். இதன் மூலம் புதுச்சேரியில் உள்ள 1,35,000 குடும்ப அட்டைதாரர்கள் இலவச துணிக்கு பதிலாக 900 ரூபாய் பெறுவர். இந்த பணமானது மத்திய அரசின் வழிகாட்டுதல் நெறிமுறைகளின்படி அவரவர் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என துணைநிலை ஆளுநர் மாளிகை தெரிவித்துள்ளது. சுனாமி நினைவு தினத்தையொட்டி முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் ஏராளமான மீனவ பெண்கள் கடற்கரையில் பால் ஊற்றி மெழுகுவர்த்தி ஏந்தி உயிரிழந்தவர்களின் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். சுனாமி நினைவு தினத்தின் 16ஆம் ஆண்டு நினைவு தினம் புதுச்சேரி அரசு மீன்வளத்துறை சார்பில் அனுசரிக்கப்பட்டது. சுனாமி நினைவு தினத்தையொட்டி கடற்கரை சாலையில் உள்ள காந்தி சிலை பின்புறம் சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் முதல்வர் நாராயணசாமி, அமைச்சர்கள் கந்தசாமி, சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன் மற்றும் ஏராளமான மீனவ பிரதிநிதிகள் ஆகியோர் கலந்து கொண்டு மலர் வளையம் வைத்தும் கடலில் பால் ஊற்றியும் மலர் தூவியும் அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து பழைய துறைமுகம் பகுதியில் உப்புளம் தொகுதி மீனவர்கள் சார்பில் சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் அதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவர் அன்பழகன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட மீனவ பெண்கள் ஊர்வலமாக வந்து கடற்கரை மணலில் அமர்ந்து மலர் தூவி மெழுகுவர்த்தி ஏந்தி ஒப்பாரி வைத்து உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். இதேபோல் வைத்திக்குப்பம் பகுதியில் ஊர் பஞ்சாயத்தார் அவர்கள் சார்பில் சுனாமி நினைவு தினத்தையொட்டி இறந்தவர்களின் படத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன் மலர் தூவி மரியாதை செய்து மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து குருசுக்குப்பம் பகுதியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செய்தார். இதில் அப்பகுதியைச் சேர்ந்த ஊர் பொதுமக்கள், பஞ்சாயத்தாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதேபோல் முத்தியால்பேட்டை பகுதி சோலை நகரில் திமுக பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன் தலைமையில் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஊர்வலமாக சென்று கடலில் பால் ஊற்றியும் மலர் தூவியும் அஞ்சலி செலுத்தினர். இதில் அப்பகுதியைச் சேர்ந்த மீனவ பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதேபோல் சுனாமி நினைவு தினத்தையொட்டி புதுவை வம்பாக்கீரபாளையம் கடற்கரையில் மாநில இளைஞர் காங்கிரஸ் சார்பில் மாநில செயலாளர் ஜெயராமன் ஏற்பாடு செய்த பிரம்மாண்ட மணல் சிற்பம் செய்து மலர் தூவி மெழுகுவர்த்தி ஏற்றி வைத்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. சிறப்பு விருந்தினர்களாக முதல்வர் நாராயணசாமி, புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சுப்பிரமணியம், அமைச்சர் கந்தசாமி, சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன், உப்புளம் தொகுதி இளைஞர் காங்கிரஸ் பொறுப்பாளர் திரு விக்னேஷ், கந்தசாமி அஞ்சலி செலுத்தினர். மற்றும் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் ரஹ்மான், மாநில மீனவர் காங்கிரஸ் தலைவர் காங்கேயன், மாநில இளைஞர் காங்கிரஸ் துணைத் தலைவர் வழக்கறிஞர் வேல்முருகன், ஜெயக்குமார், முருகன், வம்பாக்கீரபாளையம் மீனவ பெண்கள் மற்றும் பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். புத்தாண்டையொட்டி உருளையன்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த பொதுமக்களுக்கு மனிதநேய மக்கள் சேவை இயக்கம் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் தினசரி நாட்காட்டிகளை இயக்க இளைஞரணி செயலாளர் ரகு என்கிற ரகோத்தமன் வழங்கி வாழ்த்து கூறினார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவனருமான நேரு என்கிற குப்புசாமி அவர்கள் உருளையன்பேட்டை சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் தொடர்ச்சியாக பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக புத்தாண்டு மற்றும் பொங்கல் பண்டிகையொட்டி தொகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் கடந்த 22ஆம் தேதி பொதுமக்களுக்கு தினசரி நாட்காட்டிகள் மற்றும் பொங்கல் பரிசு பொருட்களை வழங்கி துவக்கி வைத்தார்.
இதனைத் தொடர்ந்து தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் நாட்காட்டிகள் வழங்கப்பட்டு வந்த நிலையில் மனிதநேய மக்கள் சேவை இயக்க இளைஞரணி செயலாளர் ரகு என்கிற ரகோத்தமன் தலைமையில் தொகுதிக்கு உட்பட்ட பாரதிபுரம் பிரதான சாலை, திருமுடி நகர் முதல் மற்றும் 2வது வீதி, கோவிந்த சாலை பிரதான பகுதி, பள்ளிக்கூட வீதி, பள்ளிக்கூட முதல் குறுக்கு தெரு, பகத்சிங் வீதி, கருணாநிதி வீதி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்களுக்கு தினசரி நாட்காட்டிகளை வழங்கி புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் நிகழ்ச்சியில் மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தைச் சேர்ந்த ராமலிங்கம், வாசு, சிவராஜ், தங்கராஜ், குணசேகரன், வேலாயுதம், ரெனோ, செல்வம், ஞானசுந்தர், புகழ், உதி, குமார், வினோத், தினேஷ், பழனி, கார்த்திக், பிரபு, லோகேஷ் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தினர் மற்றும் உருளையன்பேட்டை என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் செய்திருந்தனர். திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவிலில் நடைபெறும் சனிப்பெயர்ச்சி விழாவில் பக்தர்கள் பங்கேற்பது குறித்து ஏற்பட்டுள்ள விவகாரத்தில் பிரதமர் உடனடியாக தலையிட வேண்டும் என முதல்வர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். முதல்வர் நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் பிரசித்தி பெற்ற திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவிலில் நடைபெறவுள்ள சனிப்பெயர்ச்சி விழாவில் பங்கேற்க உள்ள பக்தர்களுக்கு மத்திய அரசின் வழிகாட்டுதல் நெறிமுறைப்படி அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன எனவும், ஆனால் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி சனிப்பெயர்ச்சி விழாவில் பங்கேற்க பதிவு செய்துள்ள 17,000 பேரை அனுமதிக்க கொரோனா பரிசோதனை எடுக்க சொல்வது முறையா எனவும் கேள்வி எழுப்பிய அவர், இது குறித்த ஐயங்களை முன்னரே தெரிவித்திருந்தால் அரசு அதற்கான நடவடிக்கைகளை எடுத்திருக்கும் எனவும் தெரிவித்தார். இது நீதிமன்றம் தலையிட்டதுனால பேரிடர் நீதித்துறையில நாங்கள் மேல் நடவடிக்கை இதில் எடுக்க முடியல. ஏன்னு சொன்னா நீதிமன்ற உத்தரவை நாங்கள் மதிக்கணும். நீதிமன்ற உத்தரவுல நீங்க இந்த RT-PCR டெஸ்ட் எடுத்து வரணும், ஆன்டிஜன் டெஸ்ட் எடுத்து வரணும் சொல்லல. தொடர்ந்து பேசிய முதல்வர் நாராயணசாமி சனிப்பெயர்ச்சி விழா குறித்த விவகாரத்தில் பிரதமர் மோடி உடனடியாக தலையிட்டு நல்ல தீர்வை அளிக்க வேண்டும் எனவும் கூறினார். செய்தியாளர்கள் சந்திப்பின் போது கமலக்கண்ணன் உடனிருந்தார். மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இது சம்பந்தமா நடவடிக்கை எடுக்கணும். வீரமங்கை வேலுநாச்சியார் நினைவு நாளை முன்னிட்டு வீர தமிழச்சி வேலுநாச்சியார் இலக்கிய சமூக அமைப்பின் சார்பில் அவரது திருவுருவப் படத்திற்கு மலரஞ்சலி மற்றும் தமிழர் வீர விளையாட்டு கலையஞ்சலி செலுத்தப்பட்டது. புதுவையில் வீரமங்கை வேலுநாச்சியார் நினைவு நாளை முன்னிட்டு புதுவை வீர தமிழச்சி வேலுநாச்சியார் இலக்கிய சமூக அமைப்பின் நிறுவன தலைவர் NS கலைவரதன் தலைமையில் புதுவை கருவடிக்குப்பம் குயில்தோப்பு பகுதி கிழக்கு கடற்கரை சாலையில் வீர தமிழச்சி வேலுநாச்சியாரின் நினைவு நாளையொட்டி அவரது திருவுருவப் படத்திற்கு மலரஞ்சலி, நினைவஞ்சலி, கவிதாஞ்சலி மற்றும் தமிழர் வீர விளையாட்டு கலையஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் வீர தமிழச்சி வேலுநாச்சியார் இலக்கிய சமூக அமைப்பின் நிறுவன தலைவர் NS கலைவரதன் நினைவஞ்சலி உரையாற்றினார். பின்னர் மலரஞ்சலி நிகழ்ச்சியை மருத்துவர் வனஜா வைத்தியநாதன் துவக்கி வைத்து உரையாற்றினார். கவிதாஞ்சலி நிகழ்ச்சியை காவல்துறை ஆய்வாளர் கிருஷ்ணன், துணை ஆய்வாளர் கீர்த்தி மற்றும் சிலம்பம் தமிழர் வீரக்கலை நிகழ்ச்சியை பொதுச் செயலாளர் ரூபா, சந்திரசேகரன், செயலாளர் சுப்பிரமணியன் ஆகியோர் துவக்கி வைத்தனர். தொடர்ந்து அரவிந்தன் அவர்களின் வீர ஆஞ்சநேயர் சிலம்பக்கலை வீரர்கள் தமது வீர விளையாட்டை காணிக்கையாக்கி அஞ்சலி செலுத்தினர். பின்னர் விளையாட்டு கலைஞர்களுக்கும் கவிஞர்களுக்கும் வேலுநாச்சியார் பதக்கம் அணிவித்து சிறப்பு செய்யப்பட்டது. மேலும் பொதுமக்கள் உட்பட பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மலரஞ்சலி செலுத்தினர். கரசானூர் கிராமத்தில் நள்ளிரவில் ஏற்பட்ட தீ விபத்தில் இருளர் இன மக்களின் 10க்கும் மேற்பட்ட கூரை வீடுகள் எரிந்து தீக்கிரையாகிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வானூர் அருகே கரசானூர் கிராமத்தில் நள்ளிரவில் ஏற்பட்ட தீ விபத்தில் இருளர் இன மக்களின் 14 கூரை வீடுகள் எரிந்து தீக்கிரையாகின. இதனைத் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி மாநில வர்த்தகரணி செயலாளர் GK ராஜன் தலைமையில் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி பின்னர் தலா ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 1 மூட்டை அரிசி, போர்வை, வேட்டி, சேலை, ரொட்டி உள்ளிட்ட நலத்திட்ட பொருட்கள் வழங்கினார். மேலும் தீ விபத்து நடந்த இடத்தை GK ராஜன் பார்வையிட்டார். பின்னர் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து வீடுகள் கட்டித்தர தனி இடம் ஒதுக்கி அதில் தொகுப்பு வீடுகள் ஒதுக்க மாவட்ட ஆட்சியரிடம் நேரில் சந்தித்து மனு கொடுத்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறினார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் மாவட்ட தலைவர் விநாயகம், ஒன்றிய தலைவர் இளங்கோ, மாவட்ட துணைத் தலைவர் கோதண்டபாணி, ஊடகப் பிரிவு மாவட்ட செயலாளர் கனகராஜ், மாவட்ட இளைஞரணி பொதுச் செயலாளர் ராமச்சந்திரன் மற்றும் நிர்வாகிகள் ஹரி, மூர்த்தி, மேகநாதன், மாரிமுத்து உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
இரும்பு வியாபாரிகள் சங்கத்தின் ஆண்டு விழா மற்றும் பொதுக்குழு கூட்டம் புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி இரும்பு வியாபாரிகள் சங்கத்தின் ஆண்டு விழா மற்றும் பொதுக்குழு கூட்டம் புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. சங்கத்திற்கு அமைப்பாளர் A.K. பஷீர் அகமது தலைமை தாங்கினார். தலைவர் கணேசன் வரவேற்புரையாற்றினார். விழாவில் மூத்த நிர்வாகி சேட்டு, அப்துல் ரவூப், அங்குசாமி, கதிர்வேல் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். வியாபாரிகள் அனைவரும் முகக்கவசம் மற்றும் சமூக இடைவெளியை கடைபிடித்து கொரோனா நோய்களில் இருந்து பாதுகாப்புடன் வியாபாரம் செய்து வலியுறுத்தப்பட்டது. விழாவிற்கு வருகை புரிந்த அனைவருக்கும் கிறிஸ்துமஸ், புத்தாண்டு, பொங்கல் வாழ்த்து தெரிவித்து சங்க கேலண்டர் மற்றும் ஸ்வீட் வழங்கப்பட்டது. விழா முடிவில் செயலாளர் சாகுல் அமீத் என்கிற சையத் இப்ராஹிம் நன்றியுரையாற்றினார். பாண்டிச்சேரி மாற்றுத்திறனாளிகள் கிரிக்கெட் சங்கத்தினர் மற்றும் கிரிக்கெட் வீரர்கள் சுதேசி மில் அருகே உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி சங்கம் சிறப்பாக செயல்பட்டு வெளிப்படையான வகையில் விளையாட்டு வீரர்களை தேர்வு செய்து பயிற்சி அளித்து வருகின்றனர். இந்நிலையில் அடுத்த ஆண்டில் CAB சார்பாக மாற்றுத்திறனாளிகள் விளையாட்டுப் போட்டி நடக்கவுள்ள நிலையில் சங்கத்தின் மீது அவதூறு பரப்பும் வகையில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ள பாரதிதாசன் கிரிக்கெட் சங்கத்தை கண்டித்து சுதேசி மில் அருகே கிரிக்கெட் வீரர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் 100க்கும் மேற்பட்டவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அணியில் 90% வெளிமாநிலத்தைச் சேர்ந்த வீரர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் புதுச்சேரியைச் சேர்ந்தவர்கள் புறக்கணிக்கப்படுவதாகவும் இதை கண்டித்து தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பில் காமராஜர் சிலை அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் தமிழ் தேசிய பேரியக்கம் செயலாளர் வேலுசாமி தலைமை தாங்கினார். பாரதிதாசன் புதுச்சேரி கிரிக்கெட் விளையாட்டு வீரர் சங்க செயலாளர் சந்திரன் முன்னிலை வகித்தார். புதுச்சேரியைச் சேர்ந்த கிரிக்கெட் வீரர்கள், பல்வேறு அமைப்பைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர். பாகூர் சுயம்பு ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு திரளான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். பாகூர் அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி தாயார் சமேத சுயம்பு ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் பெருமாளுக்கு பால், தயிர், சந்தனம் இவைகளால் அபிஷேகம் நடைபெற்று சிறப்பு அலங்காரம் செய்து சொர்க்கவாசல் திறப்பு மற்றும் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாளின் அருளை பெற்றனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு அருட்பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அறங்காவல் குழு தலைவர் தில்லைவனம், துணைத் தலைவர் இந்திரன், செயலாளர் ஜெயபாலன், பொருளாளர் கோவிந்தன், உறுப்பினர் வேணு உட்பட பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். இதேபோல் பாகூர் நவ தேவஸ்தான அருள்மிகு ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் ஆலயத்தில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் லட்சுமி நாராயண பெருமாளுக்கு பால், தயிர், சந்தனம், பன்னீர், இளநீர் இவைகளால் அபிஷேகம் செய்து சிறப்பு அலங்காரம் நடைபெற்று மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாளின் அருளை பெற்றனர். பக்தர்கள் அனைவருக்கும் அருட்பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து உற்சவர் லட்சுமி நாராயண பெருமாள் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் வீதி உலா நடைபெற்றது. இதில் நவ தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவர் நடேசன், துணைத் தலைவர் சரவணன், செயலாளர் திம்மாச்சி, பொருளாளர் துரைசாமி, உறுப்பினர் வேலாயுதம், உபயதாரர் பாஸ்கர் மற்றும் ஆலய அர்ச்சகர்கள் இளங்கோ, சிவராமன், பாலா உட்பட ஊர் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். சனி பெயர்ச்சியொட்டி புதுச்சேரி அடுத்த மொரட்டாண்டியில் உள்ள மகா சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் 80 அடி உயரமுள்ள மகர கும்பத்தில் மகா தீபம் ஏற்றப்படுகிறது. கீதாராம் குருக்கள் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு சனி பகவான் பிரவேசிக்கும் சனி பெயர்ச்சி விழாவானது நடைபெறவுள்ளது. இதனையடுத்து புதுச்சேரி அடுத்த மொரட்டாண்டி பகுதியில் அமைந்துள்ள 27 அடி உயரமுள்ள விஸ்வரூப பஞ்சுலோக மகா சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் நடைபெற்ற சனி பெயர்ச்சி விழாவில் 80 அடி உயரமுள்ள மகா கும்பத்தில் 8000 லிட்டர் நல்லெண்ணெய் கொண்டு மகா மகர தீபம் ஏற்றப்பட உள்ளது. இதனைத் தொடர்ந்து 44 நாட்கள் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் நடைபெற உள்ளதாகவும் இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொள்ளுமாறும் தெரிவித்தார். இந்த உலகத்துக்கு இந்த பேரழிவில் இருந்து காப்பாற்ற வேண்டும், பேரிடர் காலம்னு பேரு, இதிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக சனி பகவானிடத்திலே நாம் அனைவரும் உலகத்திற்காக வேண்டி பிரார்த்தனை செய்து பிரம்மாண்டமான 80 அடி உயர மகர கும்பத்தில் 8000 லிட்டர் நல்லெண்ணெய் ஊற்றி மகாதீபமானது ஏற்றப்படுகிறது. நாம் அனைவருக்கும் நீண்ட ஆயுள் வேண்டும் என்பதற்காக இந்த பிரம்மாண்ட தீபம் ஏற்றப்படுகிறது. அனைவரும் கலந்து கொண்டு சனி பெயர்ச்சி விழாவில் கலந்து கொண்டு அனைவரும் சனி பகவானுடைய அருளை பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். மீண்டும்
முக்கிய செய்திகள். சிவப்பு நிற அட்டைதாரர்களுக்கு துணிகளுக்கு பதிலாக பணம் வழங்கும் திட்டம். ஒப்புதல் அளித்து கையெழுத்திட்டார் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி. புதுச்சேரியில் பல்வேறு பகுதிகளில் அனுசரிக்கப்பட்ட சுனாமி நினைவு தினம். கடற்கரை சாலையில் நடைபெற்ற நினைவஞ்சலி நிகழ்ச்சியில் முதல்வர் நாராயணசாமி பங்கேற்பு. உருளையன்பேட்டை தொகுதி பொதுமக்களுக்கு என்ஆர் காங்கிரஸ் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கல். தினசரி நாட்காட்டியை வழங்கினார் மனிதநேய மக்கள் சேவை இயக்க இளைஞரணி செயலாளர் ரகு என்கிற ரகோத்தமன். படிப்பு மற்றும் இதர சான்றிதழ்களை பதிவு செய்ய வேலைவாய்ப்பு அலுவலகத்திற்கு நேரடியாக வர வேண்டும். தொழிலாளர் துறை செயலர் வல்லவன் அறிவுறுத்தல். உலக மனநல விழிப்புணர்வு மாதத்தையொட்டி நடைபெற்ற பல்வேறு போட்டிகள். வெற்றி பெற்றவர்களுக்கு நினைவு பரிசுகளை வழங்கினார் முதல்வர் நாராயணசாமி. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.